பதந்தன் என்று சொல்லப்படுகின்றவர். அவர் பேர் சொல்லி அவருக்கு கதைக்க பயம். பட் நான் அவர் என்னுடைய சீனியர் நல்ல அண்ணா அவரால் அவர் தன்னுடைய கதையிலே புத்தகத்திலே போட்டிருந்தார். இவன் ஒருத்தர் நான் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சிருக்கிறேன். அவன் பொதுமக்களுடைய கதைகளை கதைப்பான் என்று எதிர்பார்த்தால் தன்னுடைய கதைகளை கற்றுக்கணும். அந்த அடிப்படை அறிவுன்றது சரியான முக்கியம். அறிவு இருக்கலாம், அடிப்படை அறிவுன்றது அதை விட இந்த பேசிக் நாலேஜ்ன்றது சரியான முக்கியம். என்னென்றால் பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுக்கு இப்போ உதாரணத்துக்கு மீள் நிரப்பி விவாதங்கள் அல்லது அப்படின்னு சொல்லி கேள்வி பதில்கள், ஓரல் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட வகையான நேரம் ஒதுக்குற முறைமைகள் இருக்குது. எனக்கு ஒதுக்கப்பட்டது என்னுடைய சிறப்புரிமை மீறினது சம்பந்தமாக என்னுடைய கருத்தை தெரிவிப்பதற்குரிய ஒரு சிறிய நேரம். அது நீண்டு பிமல் ரத்நாயக்க அவர்களும் எதிர்கட்சியில் என்ற வீப்பும் அவர்களுடைய வாக்குவாதம் போனதை ஒழிய மற்றபடி எனக்காக 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஒதுக்கப்படவில்லை. அது தெளிவாக டாக்டர் பதந்தன் அண்ணா அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். 5ஆம் தேதியிலிருந்து என்னுடைய நேரம் ஒதுக்கப்படும் என்று நினைக்கிறேன். அப்போது நேரம் ஒதுக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் நாங்கள் பொதுமக்களுடைய பிரச்சனை, முதலாவதாக வேலையேற்றப்பட்டதாரிகள் சம்பந்தமான பிரச்சனை, அதோட எத்தனையோ பனை ரூலருடைய பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை கதைக்கு இருக்கிறது. வைத்தியசாலைகள் சம்பந்தமான பிரச்சனை நாங்கள் கதைப்போம், அதற்குரிய பதில்களை கேட்டுக்கொள்வோம், அது வேறு பிரச்சனை. ஆனால் மக்கள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அரசியல், யாழ்ப்பாண மக்கள் அரசியலில் ஏமாற்றப்படுறார்களா அல்லது அர்ச்சுனான்ற ஒரு பிரமை உண்டு. நாங்கள் ஒரு இப்போ சில பேர் நான் பார்த்தேன், அந்த கண்ணாடி போட்ட யாழ்ப்பாண படியன் என்று சொல்லி ஒரு தம்பி என்றால் அவர் வியூஸ் வேறவனும் பண்ணுறதுக்காண்டி அர்ச்சுனாவை வெளுத்து ரோட்டில் சண்டை பிடிச்சது பிள்ளை. ஆனால் நாங்கள் அடுத்த பாராளுமன்றத்தில் 5ஆம் தேதி காலமே சண்டை பிடித்தது என்ன, சரியா பிள்ளையாண்டது சம்பந்தமான விடயங்களை ஆராய்வோம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்கோ தம்பி, யாழ்ப்பாண படிக்கணும் இதை உண்டு. அதான் சில நேரங்களில் சொல்லிப்பேன், ஃபோனை தூக்கின எல்லாரும் கருத்து சொல்ல வலிக்கிட்டால் ஃபேஸ்புக்கில் முழுக்க அல்லது யூடியூப்பில் கருத்து சொல்கிறதா இருக்கும். ஸோ கருத்து சொல்ல கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. சும்மா உங்களுடைய வியூஸ் வரணும் பண்ணுறதுக்காண்டி ராமநாச்சினாவை எடுத்து கதைக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. பரவாயில்ல, நீங்கள் போடுங்க, என்ன பற்றி போடுங்க, கொஞ்சம் உழைச்சிட்டு போங்க, நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே, கீப் இட். பிரச்சனைக்கு வருவோம். யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அன்று வந்து ஒரு பெரிய டாப்பிக்காக எடுத்து நான் பார்த்தேன். இப்போ உள்ளூராட்சி சபையில் வாக்குகளை கேட்கறதுக்காண்டி மக்கள் எடுத்துக்கொண்ட, அதாவது வந்து மக்கள் என்று சில மன்னிக்க வேணும், வாக்குகளை சேகரிப்பதற்காக அரசியல் கட்சிகள் எடுத்துக்கொண்ட டாபிக் வந்து எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் சந்திரசேகரன் அவருடைய பெயரையும் அதுக்குள்ள ஜாயின் பண்ணி என்பிபி அரசாங்கம் யாழ்ப்பாணத்தை தன் கையப்படுத்த வழிக்கிடுகிறதா, யாழ்ப்பாணம் அந்த எல்லாரும் கதைப்பினம் அவன் யாழ்ப்பாணம் அது இல்லாமல் பண்ணி சாதாரணமான இலங்கையின் ஒரு பகுதியாக கொண்டு வர முயல்கின்றதா என்ற சம்பந்தமான டாபிக்கள் நான் பார்த்தேன். ஐபிசி தமிழில் தம்பி உசாந்தன் கணக்கு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதே மாதிரி CVK சிவஞானம் அவர்கள் முன்னாள் மாகாண சபை அவைத்தலைவர் நினைக்கிறேன், அவர் கணக்கு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அப்படி பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்து நான் பார்த்தேன்னா நான் அது சம்பந்தமான கருத்துக்களையும் தெரிவிக்க விடையில்லை. என்னென்றால் என்னுடைய மனதில் நான் கருத்துக்களை தெரிவிக்கிறதில்லை, நான் ஒரு சில முடிவு எடுத்துட்டேன். அந்த முடிவை நான் இப்போவே சொல்கிறேன். வடக்கு மாகாண சபை தேர்தல் முடிந்த பிறகு முதலமைச்சர் பதவியை நான் ஏற்றுக்கொண்டா முதலாவதாக அந்த கலாச்சார மையத்தின் இது யார் எதிர்த்தாம என்ன பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், பொதுமக்களுக்கு என்ன பற்றி நல்லாவே தெரியும். யார் எதிர்த்தாலும், யார் கும்மி அடித்தாலும், யார் கோலாகலம் போட்டாலும் அந்த மன்றத்தினுடைய பெயர் யாழ்ப்பாண தமிழர் கலாச்சார மையம் என்று மாற்றப்படும். சரி, பிரச்சனைக்கு வருவோம். ஒன் பை ஸ்டெப்பாக ஆராய்வோம். முதலாவது அது யாரால் கொடுக்கப்பட்டன்னு பார்த்தீங்கன்னா அது இந்திய அரசாங்கத்தால். யாரோ ஒருவருடைய வீடியோ ஒன்றை பார்த்து நாங்கள் பிச்சை ஒன்றை கேட்குறோம், ஆனால் பிச்சையை போட்டு தங்களுடைய பேரை வைக்க சொல்கிறார்கள், அப்படிப்பட்ட எங்களுக்கு பிச்சை தேவையில்லை என்று பலதரப்பட்ட கருத்துக்கள் பலதரமாக சொல்லி கொண்டாலும் நான் தெளிவான விளக்கம் ஒன்றை வடிவாக சொல்கிறேன், உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளும். என்னுடைய தரப்பு வாதங்களையும் விளக்கங்களையும் சொல்கிறேன். அந்த கலாச்சார மையம் வந்து சரியான முக்கியமான ஒன்று. ஏனென்றால் எந்த ஒரு கம்யூனிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு கேண்டி சிட்டி சென்டர் இருக்கு, அதாவது கேண்டி மத்திய நிலையம் ஒன்று இருக்கு, அங்கே தான் கடைகள் கடை தொகுதி. ஏன் அதை அவர்கள்
குளக்கோட்டன் மத்திய நிலையம் என்று வைக்கல. ஏன் காண்டி ராசதான் என்ற ஒரு அரசி 6ஆம் விக்ரமபாகு, சரி அவர்களுடைய வரலாற்று பேரில் எடுத்து பார்ப்போமே, குவேனி மத்திய நிலையம் என்று என் வைக்கல. ஏன் புத்தர் மத்திய நிலையம் என்று வைக்கல. ஏன் அவர்கள் கண்டி சிட்டி சென்டர் என்று வைத்திருக்கிறார்கள் என்றால், அது அந்த கண்டி என்றதுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தா தெரியும், கண்டி மக்கள் போனின் கண்டி என்று அடுத்து டிஷர்ட் போடுவார்கள். நான் கூட அந்த டிஷர்ட்டை 2008 ஒன்று வேண்டி வச்சிருந்தேன் சொன்னால், அந்த பேரதன பல்கலைக்கழகத்தில் படிக்கல போனின் கண்டி என்று அவங்க போட்டு பார்க்க ஆசையாக இருக்கும். ஸோ போனின் ஜேஃப்னா அந்த அந்த அதாவது நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவன்டா, யாழ்ப்பாண தமிழண்டா, செத்துட்டவன்ட்டு சொல்லு ஆனால் அழிஞ்சிட்டவன்ட்டு சொல்லாத, நாங்கள் திருப்பி ஃபீனிக்ஸ் மாதிரி திருப்பி வருவோம்ட்டு சொன்ன வசனங்கள் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். யாழ்ப்பாண தமிழன், அதில் எந்த வேண்டாம், எந்த இதுவும் வேண்டாம், நான் தமிழன், யாழ்ப்பாணத்தில் பிறந்தவன். நான் மட்டக்களப்பு தமிழன், மட்டக்களப்பானை பற்றி போய் கேட்டுப்பார். ஒவ்வொரு போராட்டத்திலையும் வந்து நாங்கள் மட்டக்களப்பு டீம் ரங்குதுன்னு சொன்னால் எல்லாருக்கும் மட்டக்களப்பு அம்பார படியில் அடிபட வாராங்கள் என்றால் ஆமிகார் 300 பேர் இருந்தால் 3000 மாற்றுவாங்க. அது வரலாறுடா. அதை விரும்பினா யாரையுமே மாற்றலாது. 30 வருட போராட்ட வரலாற்றில் மட்டக்களப்பான் வாரான் அடிபட என்று சொன்னால் திரும்பி ஓடின, அதாவது வந்து பெரிய 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 என்ன சொல்றது, இராணுவ பெரிய என்ன சொல்றது ஆளுமை உள்ளாக்களே பயந்தான். மட்டக்களப்பு டீம் வாங்கிட்டான், அம்பார டீம் வாங்கிட்டான். ஆனால் அங்கே ஒரு நாளும் இருக்கிற யாழ்ப்பாண டீம் வாங்கிட்டான். உண்மை, யாழ்ப்பாண மக்களுடைய கலாச்சாரம்ன்றது மாற்றலாது, எங்களுடைய மொழி நடையை மாற்றலாது, எங்களுடைய கலாச்சாரத்தை சில பேர் பார்ப்பீங்கன்னா, அப்போ நீங்கள் ஐயா 38 வருஷம் வரைக்கும் கலாச்சாரத்தை நீங்கள் பேணி பார்த்துனீங்களோ, நீங்கள் சில பேர் அப்படி இதை கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படி இப்படி என்று பலதரப்பட்டமான கமெண்ட்கள் வேறு. என்னண்டா, ஒரு கலாச்சாரம் என்றது எது பிரதிபலிக்க என்று சொன்னால் அது இன்றைய நேற்றையானுடைய வழக்கம் அல்ல. 30 வருடங்களாக 300 வருடங்களாக 30 வருட போராட்டமாக இருக்கட்டும், 300 வருடமாக 3000 வருடமாக ஒரு இனம் தன்னுடைய இருப்பை தக்க வைத்திருக்கிறோம்னா அந்த நிலத்தை தக்க வைத்திருக்கோம் ஃபர்ஸ்டா. அதனால தான் தலைவர் நிலத்தை கேட்டு போராடினார். அதுக்காக நாங்கள் அந்த நிலத்தில் எந்த இதுவும் கேட்டு போராடல. நாங்கள் ஒரு போராடிய தமிழினம். அந்த வரலாறு அது யாருமே மறக்க இயலாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலம் இழந்தால் மானம் இழப்போம். ஒரு நிலம் ஏன் நான் யாழ்ப்பாணம், இந்த இடம் நீங்கள் பிறந்த இடம் எங்கே யாழ்ப்பாணம், நீங்கள் பிறந்த இடம் எங்கே கிளிநொச்சி, நீங்கள் பிறந்த இடம் என்ன மன்னார், மன்னாரில் வந்து இந்த பேரை சொல்லி கேட்டு பாருங்க கதைக்கிறோமே. மண்பற்று, இனப்பற்று, தேசப்பற்று, தேசியப்பற்று, தலைவனுடைய கடவுளுடைய பற்று, இந்த பற்று அவ்வளோ இருந்தான். அவன் மொழிப்பற்று. அண்மையில் பார்த்து நான் இன்றைய தினம் கேண்டீனில் போயிருக்கேக்க உங்களுக்கு தெரியும், பதுளையில் என்பிபி அரசாங்கத்தினுடைய அமைச்சர் இல்லை மந்திரி ஒருவர் தனக்கொலை என்று சொல்லுவாங்க. ஆடு மாட்டுக்கு போகிற குலைகளை வெட்டி ட்ரக்குகளை வச்சுட்டு போன சம்பந்தமான புகைப்படங்கள் உண்மையாக தெரியாது. அந்த முகப்புத்தகங்கள் அந்த சம்பந்தப்பட்ட பேர் கொடுக்கப்பட்ட அமைச்சர்னு சொன்னால் நீ ஒரு இனவாதி, அவரோட தமிழ் அப்படி இருக்க அவர் சொல்றார் நீ ஒரு இனவாதி. இதை மலைய மக்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டு போகணும். என்னென்றால் ஒருவன் எப்போது சுயமாக நிற்கிறானோ அப்பதான் அவன் தன்னுடைய இனத்தின் விழுமியங்களை காக்கலாம். நான் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், சஜித் பிரேமதாசா அவர்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்த நான் அவரோட காய்ச்சதை நான் போட்டிருந்தேன். அதில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்கிட்ட கேட்கிறார், எந்த புத்தா அப்பித்தேக்கன் சந்தை இல்லை உண்டு, அதாவது நீங்கள் வாங்க எங்களோட சந்தை. நான் என்ன சொல்கிறேன், இல்லை ஐயா உங்களுடைய ஜாழ்ப்பாண தேர்தலுக்கு வேணும்னா ஹெல்ப் பண்ணலாம், உங்களுக்கு ஓட்டு எடுத்து தரலாம், பட் நான் பொலிட்டிக்ஸுக்கு வரையில்லை. முதலாவது பொலிட்டிக்ஸுக்கு வரையில்லை. ரெண்டாவது நாங்கள் எலெக்ஷன் கேட்குற ஐடியாவும் இல்லை, பட் நான் ஐ வில் ஹெல்ப் யூ. என்ன நீங்கள் ஜனாதிபதியாக வந்தீங்கன்னு சொன்னால் நான் உங்கள்கிட்ட முன்வைக்கலாம், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சுகாதார பிரச்சனைகளை முன்வைக்கலாம். அந்த ஒரு ஆசை தான் அவரோட காட்சினாடி. எந்த பொலிட்டிக்ஸுக்கு போக வேண்டிய தேவையும் எனக்கு இருக்கல. அந்த உங்களுக்கு வடிவாக தெரியும், சும்மா போராட்டத்துறாங்க. அப்போ என்ன சொன்னால் ரணில் ஆலண்டு சொல்லி எங்களுடைய சம்மந்தப்பட்ட வைத்தியர்களால் இவன் ரணில் ஆலண்டு தான் இந்த பிரச்சனையை தொடங்கினது. ரணில் திட்டமிட்டு பிளான் பண்ணி ரணில் எங்கே நான் எங்கே உங்களுக்கு அதை விளங்குவோம். எப்போது நாங்கள் சுயமானி ஏன் சுய தொழில் என்று சொல்கிறோம், ஏன் தமிழில் இருக்குது தனி வளையா இழிவலையானாலும் தனி வள வேணுமெண்டேன். இது என்னுடைய நாடு, இந்த நாட்டில் இது என்னுடைய பிரதேசம், இந்த பிரதேசத்தில் நாங்கள் அதிகமாக பேசப்படுற மொழி தமிழ். ஜாதிவாதிகத்தாக இன்றைக்கு இன்னொரு சிங்கள நண்பர்களால் சொன்னார் நீங்கள் இனவாதம் கதைக்கிறீங்க. நான் இல்லை, 5ஆம் தேதி ஒரு உதாரணம் சொல்கிறேன். இனவாதம் இந்த நாட்டில் ஊறி போயிருக்கிற என்பதுக்குரிய உதாரணம். அதை கேட்டுவிட்டு நீங்கள் நீதிமன்றத்தில் 5ஆம் தேதி நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்து கொண்டோங்க. 5ஆம் தேதி காலமே 9 மணிக்கு அந்த பிரச்சனையாக தொடங்கப்படும், 9:30 தொடங்கப்படும். சரி விடுவோம். சரி இப்போ பார்ப்போம். நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து 3 MP மேலே அனுப்பியிருக்கிறோம். இளங்குமரன், தம்பி இளங்குமரன்,
அண்ணா ரஜீவன், அதை விட மதிப்புக்குரிய சார் பவானந்தர எங்கே எங்கே நிற்கணும்? யாராவது கதைச்சவங்களுக்கு ஜாழ்ப்பாணத்தில் இப்படி பிரச்சனை நடந்தவங்களுக்குன்னு கதைக்கிறது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. 1-2 பேர்ட்ட தனிப்பட்ட வேலைகளை வேணும்னா அதை செய்து கொடுக்கலாம். அங்கே ஸ்கூல் மாற்றல் கொடுக்குறது, இங்கே பிரின்சிபலுக்கு மாற்றி கொடுக்குறது, அந்த கல் பிடிக்கிறது, அதுகள் அல்ல தமிழன். தமிழ் மக்கள் அதை அல்ல எதிர்பார்க்குறாங்க. தமிழர்கள் தமிழ் தேசியம் நோக்கி எங்களுடைய பாதையில் எங்களோட அடித்தளத்தில் இருந்து ஏதாவது எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். ஃபர்ஸ்டாக பேஸ்மெண்ட். நான் அதை தான் சொல்கிறேன். தேசியம் என் உயிர் மூச்சு. தேசிய தலைவன் கொள்ள என்னுடைய உடம்புல ஒவ்வொரு அணுவிலையும் ரத்தத்திலையும் இருக்கு. அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். தேசிய தலைவன் எதுக்காக போராடினவர்? எங்களுடைய தமிழ் தேசியத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தமிழனும் தன்னை தானே ஆளுகின்ற சுயநிர்ணய உரிமையோட வாழ வேண்டும்ன்றது மட்டும்தான் இந்த தேசிய தலைவர்கிட்ட கொள்கை. தெளிவான ஒவ்வொரு முறை ஸ்பீச் நான் கேட்குறேன். நான் யூடியூப்ல இருக்கு, கேளுங்க. நாங்கள் சிங்கள மக்களுக்கோ சிங்கள மக்களுடைய கலாச்சாரத்துக்கோ எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் சிங்கள மக்களின் கலாச்சாரத்தை நாங்கள் தமிழன் தன்னுடைய எதிரியின் கலாச்சாரத்தை மதிக்கிறேன், விரும்புகிறேன், கட்டி காப்பேன் என்று சொன்னவன் தான் என்னுடைய தலைவன், என்னுடைய இறைவன். அதை வடிவா நீங்க விளங்கிக் கொள்வோம். நாங்கள் என்னோட புதுசா வார நினைக்கிறேன் 2000 இந்த கண்ணாடி போட்ட தமிழ் படியன் எல்லாம் நினைக்கிறேன் காத்துல பிறந்திருப்பீங்க 2002க்கு பிறகு நினைக்கிறேன். என்னென்றால் உங்களுக்கு எங்களுடைய வரலாறுகள் தெரியணும். உங்களுடைய தேசிய தலைவனுடைய ஸ்பீச்சுகள் எங்களுடைய உங்களுக்கு 7 ஆண்டா தம்பி உங்களோட அம்மா அப்பாட்டை ஆட்டை அது கேளுங்க ராசா, அதில் கேளுங்க. என்னடால் எனக்கு 39 வயசு, எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு இடம்பெயர்ந்து. நான் ஏன் வெளிநாட்டில் இருக்கிற எங்களோட சொந்தங்களுடைய கூடல ஆன்சர் பண்றேன்னு சொன்னால் அவர்களுடைய வரலாறு, அப்பன் அப்படி நடந்த இப்படி நடந்த 88ஆம் ஆண்டு அப்படி செஞ்சவங்க அதுகள் சரியான முக்கியம். அங்கே இருந்துதான் வரலாற்றில் இருந்தால் எங்களுடைய இனம் என்னென்ன மாதிரியாக கஷ்டப்பட்டது என்பது சம்பந்தமாக நாங்கள் ஆராயலாம். விஷயத்துக்கு வரும். திருவள்ளுவர் கலாச்சாரம் அணியம். திருவள்ளுவரோட எனக்கு என்ன கோபம்? ஒரு கோபம் இல்லை. உதாரணத்துக்கு குவேனி கலாச்சார மையம் பண்ணி ஜாழ்ப்பாணத்தில் வச்சா அது பெரிய பிரச்சனை. சரி வேண்டாம். புத்தர் கலாச்சாரம் என்றால் அது மத பிரச்சனை. அது இப்போ எங்களுடைய இலங்கையில் ஒரு விஷயம் ஒன்று இருக்கு என்னன்னு சொன்னால், மதங்கள் இனங்கள் சம்பந்தமாக ஒரு சமூகத்துக்குள்ளே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும், பிறழ்வுகள் ஏற்படுத்தப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். உண்மைதான். ஒரு பெரிய இனம் ஒரு சிறிய இனத்தை போட்டு நசிச்சு கொண்டு இருக்கு. ஏன் நசிக்குது? நாங்கள் வெவ்வேறு மொழி பேசுகிறோம், எங்களுடைய கலாச்சாரம் அளிக்கிறார்கள். இந்தியாவில் இருந்து தான் முழு கஞ்சா கொண்டு வரார்கள். அதுக்கு பொறுப்பாக நீங்கள் பார்த்தா தெரியும், கொள்ளையல் மன்னர் நீதிமன்றத்துக்குள்ள பிடிச்சார்கள் யாரு என்றது உங்களுக்கு வடிவாகவே தெரியும். அந்த சுட்டப்பட்டு கடற்படை சிப்பாய் சிஐடி அது உங்களுக்கு வடிவாகவே தெரியும். எங்கன தமிழருடைய பண்பாடு இப்போ காலங்காலமாக உங்களுக்கு தெரியும், இந்த யூடியூப்ல தமிழருடைய பண்பாடு காலங்காலமாக சிங்களத்தால் கட்டி அழிக்கப்படும் அந்த விஷயத்தை நான் சொல்ல வரையில. இப்போ என்பிபி அரசாங்கம் சம்பந்தமாக தான் என்னுடைய கதை. ஏன் அதை திருவள்ளுவர் என்று மாற்ற வேணும்? முதலாவது. ரெண்டாவது, நாங்கள் எங்களுடைய பிரதேசத்துக்குரிய ஒரு அமைச்சராக இருக்க என்றால் அவருக்கு ஒரு நல்ல மொழி வளம் இருக்கணும். முதல் இருந்த அமைச்சர் உங்களுக்கு தெரியும், அரசோட ஒரு ஒட்டுக்குழுவாக இயங்கிய ஒரு ஆள் தான் அமைச்சராக இருந்தவர். அதனால தான் மீண்டுமே அந்த இனப்படுகொலைகள் பயங்கர மோசமாக நடந்து வந்தது. இப்போ இருக்கிற அமைச்சர் அரசால் தேர்வு செய்யப்பட்ட மக்களால் தேர்வு செய்யப்பட்டவரான்னு கேட்டால் இல்லையடா. வெரி சாரி சந்திரசேகரன்னா என்ன கோவிக்க வேண்டாம். நீங்கள் மக்களால் தெரிவு செய்ய இல்லை. மக்கள் தெரிவு செய்தது 2 எம்பி மேலே உங்களுக்கு போனஸ் சீட் ஒன்று வந்தது 3வது, அதோட உங்களுக்கு தேசிய பட்டியலில் வந்தது 4வது. அது தவிர தங்களுக்கு மக்களுடைய ஆணை இருக்கான்னு கேட்டா சந்திரசேகரன்னா இல்லை. சரி, விஷயத்துக்கு வருவோம். உங்களுக்கு எங்களுடைய தமிழருடைய யாழ்ப்பாண மக்களுடைய இனம், மொழி, மதம், கலாச்சாரம், விழுமியம் சம்பந்தமான அறிவுகள் இருக்கான்னு கேட்டா வேர் ஐ ஃப்ரம் என்றுதான் அடுத்த கேள்வியில் நான் கேட்பேன். என்ன கோவிக்க வேண்டாம் என்றால் நான் சொல்லியிருக்கிறேன், மனதால என்பிபி கட்சிக்குரிய ஆதரவை நான் இழந்துட்டேன் என்றால் திரும்ப வழக்குகள். உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு அமைச்சின்ற ஒரு ஊழியர் தான் ஒரு வைத்தியர். உங்களுக்கு ஒரு போலீஸ்காரன் உங்களை மறைச்சு நீ யாருன்னு தெரியாது என்று சொல்லி உங்களை வீடியோ எடுத்து அதை மீடியாவில் போட்டால் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் என்ன செய்வீங்கள்? உடனே பாதுகாப்பச்சனை அடித்து வன தூக்கி வேற எங்கேயாவது ஓடு வேணாருவன் செய்வீங்களோ இல்லையோ? ஏன் அதை ராமநாதன் அர்ச்சுனாக்கு எதிராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாண்டால் சமத்துவத்தை பேணுறதுக்கு ஏன் உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆபத்தான ஆள், நல்ல மனுஷன். நீங்கள் நல்ல மனுஷன் இல்லைன்னு சொல்லல, அரசியலில் நீங்கள் என்னுடைய எதிரியாக மாறிட்டீங்க, மன்னிச்சு கொள்ளவும். இளங்குமரனாக இருக்கட்டும், ரஜீவனாக இருக்கட்டும், சேராக இருக்கட்டும், அமைச்சர் சந்திரசேகர் ஐயா அவர்களாக இருக்கட்டும், அரசியலில் நான் சரியான வெளிப்படையானால் அண்ணா என்று சொல்லி நான் உங்களோட ஒரு வசனம் கதைச்சால் அதுக்குரிய அன்பும் ஆழமும் உங்களோட இதயத்தை பிளந்தோண்டு போகிற அளவுக்கு என்னுடைய அன்பு உங்களில் இருக்கும். ஆனால்
அண்ணா நாங்கள் இன்றைக்கு இன்றையிலிருந்து எதிரி என்று சொன்னால் எதிரி தான். அதுக்கு பிறகு நாங்கள் பார்லமெண்ட்டில் கண்டா ஹலோ அண்ணாண்டு கதைப்பேன். அவ்வளவுதான். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு தமிழ் பாராளுமன்ற எம்பி எனக்கும் கதைக்க நேரம் கொடுக்கலன்னா நீங்கள் எனக்கு உதவி செய்வதற்கு ட்ரை பண்ணீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் எனக்கு சொல்லி தந்த நீங்கள் உங்களுடைய அரசியல் அறிவுன்றது வேற, உங்களுடைய அனுபவங்கள்ன்ற வேற, நீங்களுடைய அப்பாட வயசுக்கு ஒப்பானவர், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அமைச்சர் சந்திரசேகர் அண்ணா அவர்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் உங்களை ஒரு பாசமான ஒரு அண்ணான்ற ஒரு மதிப்பு எனக்கு இருக்குது. அது உங்களை அண்ணாண்டு கூப்பிடுறதுன்னு வந்த காரணம் உங்களுடைய வயசை குறைப்பதற்காக இல்லை. இப்போ தம்பி இளங்குமரன் சொல்வதை மாதிரி, ரஜீவன் அண்ணான்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கும் ஒரு மதிப்புக்குரிய ஐயான்னு சொல்கிறேன். நான் உங்களுக்கு மதிப்பாக தான் கதை கொள்ள அப்படி, ஆனால் இந்த மனசில் ஆழமான பாசம் இருக்குது உங்கள்கிட்ட. என்னடா உங்களுடைய முகம், நீங்கள் கண்டு சிரிக்கிற விதம், நீங்கள் என்னோட ஹொரடோலில் நடந்து கொள்கிற விதம், நீங்கள் ஃபோன் பண்ணினா ஆன்சர் பண்ணுற அடுத்த செகண்டில் அவ்வளோ ஆன்சர் பண்ணுவீங்க. ஒரு ஆளோட ஃபோன் நம்பர் கேட்டால் அடுத்த செகண்டில் வரும். உங்களளவுக்கு யாருமே பீட் பண்ணிடலாது ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பில். நான் இல்லையான்னு சொல்லிடலாம். ஆனால் நான் ஏன் கேட்குறேன்னா, உங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு அது விளங்கணும். நாங்கள் ஒரு அடிப்படையில் ஒரு நட்பு அடிப்படையில் தான் டிசிசி மீட்டிங்கில் இருந்து நாங்கள் விளங்கலாம். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஆக்களுக்கு முன்னால் நான் உங்களுக்கு மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களுக்கு பிழையான விடயங்கள் நான் கதைத்தேன், நீங்கள் தாண்டிக்கலாம். சரியான விடயங்கள் தாண்டிக்க சப்போர்ட் பண்ணுவோம். அப்போத்தான் நாங்கள் ஒரு அரசு இயந்திரத்தை வடிவாக வடக்கு கிழக்கில் கொண்டு போகலாம். சம்பந்தப்பட்ட அந்த திருவள்ளுவர் 26ஆம் தேதி ஒரு விழாவும் நடக்கும். அதுக்கும் நீங்கள் எனக்கு இன்வைட் பண்ணீங்க. அதுக்கு உண்மையாகவே பெரிய நன்றி. இதை பொதுமக்களுக்கு ஏன் சொல்கிறேன் என்றால், உங்களில் ஏதாவது தனிப்பட்ட கால்புரட்சியா, அல்லது இளங்குமரனில் ஏதாவது கால்புரட்சியா, இல்லை ராஜீவண்ணாவில் அல்லது எங்கிட்ட பவானந்தராசில் ஏதாவது கால்புரட்சி கேட்டால் உங்களோட மனசை கேட்டு பார்த்துட்டு என்னோட இன்டர்வியூ வேறு எடுக்க சொல்லுங்க. அர்ச்சுனா அவங்களோட எப்படி பழகுறவங்க. ஆனால் அது வேறு பிரச்சனை, அது எங்களுக்கு கூட தனிப்பட்ட உறவு. இங்கே தமிழ் மக்களுடைய பிரச்சனை பார்க்க நாங்கள் எங்களுடைய சுயலாபங்களை பார்க்க இயலாது. அப்படி பார்க்கல நீங்கள் உங்களுக்கு தெரியும், எத்தனையோ அரசியல்வாதிகள் கதை சொல்லி கொண்டு இருக்கணும். இப்போ அடுத்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வரப்போகுது. அங்கே நீங்களும் ஃபைட் பண்ண போறீங்க, நானும் ஃபைட் பண்ண போறேன். வெவ்வேறு அரசியல் கட்சியிலும் ஃபைட் பண்ண போகுது. நான் உங்களுக்கு மனசால ஒரு ஆதரவு கொடுத்தேன். அந்த மாதிரியை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அனுரவுக்காக சாரத்துக்கும் சேரா என்று சொல்லி தெளிவாக சொல்லிக்கிறேன் என்றால், செய்கின்ற நல்ல விடயங்களுக்கும் மாத்திரம் சொன்னானோ இல்லையோ, ரைட், அந்த கன்சார்ட்டையும் எடுத்து பாருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், யாழ்ப்பாணத்தில் இப்போ நடக்கிற இஷ்யூஸ் அது சம்பந்தமாக கதைப்பேன். வெயிட். இப்போ இந்த யாழ்ப்பாணத்தில் நடக்கிற இந்த இஷ்யூக்களில் முதலாவது பிரச்சனை இந்த திருவள்ளுவர் மண்டபத்தினுடைய பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக மாற்றிருக்காங்க. அது உங்களுக்கு வழியாக தெரியும். அதில் உங்களுடைய பேரும் அடிபடுது. என்னென்றால், எங்களுடைய யாழ் மக்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், தமிழ் மொழி, எங்களுடைய விழுமியங்கள், நீங்கள் சொன்னீங்களே அந்த ட்ரெடிஷன் சொல்லி சொன்னீங்களே, பாராளுமன்றத்துக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்கிற மாதிரி யாழ்ப்பாணத்துக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது ஐயா. நல்லூர் திருவிழாவுக்கு எப்படி போகணும் என்ற விழுமியங்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டால் அது எனக்கு கேள்விக்குறி. ஏனென்றால் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் பிறக்கல. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஹட்டனில் அது டன்பாராக இருக்கட்டும், டிக்கோயாவாக இருக்கட்டும், நோவூடாக இருக்கட்டும், தலவாக்கொள்ளையாக இருக்கட்டும், மல்லிகைப்பூ சந்தியாக இருக்கட்டும், இல்லாட்டி மாணிக்கா பிள்ளையாவுக்கு மேலேயாக இருக்கட்டும், எங்கே என்றாலும் என்னுடைய கால் பதியாத இடங்களே இல்லை. அது நுவர்லியாவாக இருக்கலாம், மஸ்கலியாவாக இருக்கலாம், மஸ்கலியா டேமாக இருக்கலாம், நோவுட் எங்கே என்னுடைய கால் பதியாத தடங்களே இல்லை. ஆனால் நான் மலையத்து உரிமை கொண்டாட இயலாது. ஏனென்றால் மலையத்துக்கு நான் ஒரு வந்தேறு குடி, யாழ்ப்பாணத்துக்கு நீங்கள் ஒரு வந்தேறு குடி. அதை நீங்கள் வடிவாக விளங்கி கொள்ளணும். அப்போ நான் இப்போ மலையத்தில் ஹட்டனில் இருக்கிற ஒரு கலாச்சார நிலையம் உண்டு, நான் திருவள்ளுவர் கலாச்சார நிலையமாக மாற்ற மாட்டேன். நான் என்ன செய்வேன் சொன்னால், ஹட்டன் மத்திய பேருந்து நிலையம் என்று இருக்கு, உங்களுக்கு தெரியும். தலவாக்கலை மத்திய பேருந்து நிலையம் என்று இருக்கும், தலவாக்கலை மத்திய கல்லூரி என்று இருக்கும், மஸ்கலியா மத்திய கல்லூரி என்று இருக்கும். எங்கேயாவது திருவள்ளுவர் மத்திய கல்லூரி என்று இருக்கா ஐயா? திருவள்ளுவர் மத்திய கலாச்சார நிலையம் என்று இருக்கா? இல்லை. அங்கதான் பிரச்சனை. ஏனென்றால், நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வரைக்கும் ஒரு யாழ்ப்பாணனாக மாறிவிட வேண்டிய தேவை உங்களுக்கு அரசியல் ரீதியாக கட்டாயம் இருக்கு. அதே மாதிரி ஒரு பெயர் பலக சூட்டேக்க தமிழ் மக்களுடைய மனசை பாதிக்காத அளவுக்கு ஒரு அமைச்சரா, நான் ஒரு அமைச்சரா அன்றைக்கு நின்றிருந்தா சொல்லியிருப்பேன், கலட்டு அந்த போட்டை கலட்டு, அந்த போட் பிழை, அந்த போட் உங்களுக்கு ஒரு நாளுமே சாம்பிள் அனுப்பலையா? சாம்பிள் அனுப்பப்பட்டிருக்கும். என்னென்றால், நீங்களும் பாவம், நீங்கள் இப்போ அரசுன்ற நிகழ்ச்சி நிரலுக்கு இல்லை அடிக்கப்படுற ஒரு போல், அவ்வளவுதான். யாரோ போல் போட யாரோ பேட் பண்ணிக்க, எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அடிக்கிற திசையில தான் நீங்கள் போகணும். உங்களால் ஒன்றுமே செய்யலாது. நீங்கள் பாவம். தம்பி இளங்குமரன் அவர் லைனில் இருக்கிற ஒரு கல், அது உள்ளுக்குள்ளே வருதா வெளியே வருதான்னு ஆட்டவே இல்லாது. லைனில் இருக்கிற மற்ற 3 எம்பி மேரம் ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் லைனில் இருக்கிற கல் ஆட்டவே இல்லாது. நீங்களை பொறுத்த வரைக்கும் போல் நீங்கள் பரப்பீங்க. ஏன்னா நீங்கள் அமைச்சர், அவையால் ஆடவும் இல்லாத அசையவும் இல்லாத அப்படியே இருக்கத்தான் வேணும்.
அப்போ நாங்கள் இந்த அனுர அரசாங்கம் இப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஜாதிவாதி ஆண்டுவோர் நவையாப்பி, அதாவது வந்து இனம் மதம் மொழி கதைக்கிற அரசாங்கம் அல்ல நாங்கள் என்று சொல்லிக்கொண்டு தமிழற்ற குரலை மெல்ல மெல்லமா நசுக்குது. அவர் என்ன செய்கிறார் என்றால் இலங்கையில் யாழ்ப்பாணம் ஒன்றுதான் கண்டியம் ஒன்றுதான் எல்லாமே சிங்கள மக்களுடைய ஒரு பிரதேசம் தான் என்று சொல்லி அதை மாற்றதுக்குரிய மெல்லிய செயற்பாடு ஃபர்ஸ்ட் ஓப்பன் போல் தான் நீங்கள் அதை தமிழ் மக்கள் எப்போ விளங்கி கொள்ளலையோ அன்றைக்கு இந்த முறை உள்ளூராட்சி சபையில் விளப்போகின்ற ஒவ்வொரு ஓட்டுகளும் ஒரு பாரதூரமான பின்விளைவுகளை தமிழர்களுக்கு கொண்டு வரும். நாங்கள் பலவே எதிர்பார்க்கிறேன் என்றால் ஏதாவது ஒரு பகவான் இந்தியாவிலிருந்து எத்தனையோ பகவான் வந்திருக்கேன், நான் ஒரு பேரை சொல்லியது எத்தனையோ பகவான்கள் வந்து ஆடி கூத்தாடி கடைசியாக ஒரு நாள் கள்ளச்சாமி என்ற பேர் எடுத்துக்கொண்டு வழக்கல் போட்டே போயிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் நித்யானந்த மீனாட்சி அந்த ஜோக்கும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக வந்த ஒரு பகவான், நீங்கள் 3-4 பேருமே பகவான்கள். நீங்கள் அருள் கொடுக்கலாம், அருள் பாலிக்கலாம், எல்லாமே பாலிக்கலாம், எல்லாமே ஒரு நாள் ஒரு குட்டாக உடைபடும். அப்போ உடைபடைக்கு தமிழருடைய ஜாழ்ப்பாண தமிழருடைய கிளிநொச்சி முல்லைத்தீவுக்கு தமிழ் பேசுகிற தமிழ் இனங்களுடைய முக்கியமாக ஜாழ்ப்பாணத்தில் வசிக்கிற முஸ்லீம் மக்களுடைய மன்னாரில் வாழ்கிற முஸ்லீம் மக்களுடைய அபிலாசைகள் எல்லாம் நாங்கள் ஒரு இனம் மொழி வாதம் கதைக்கிற அரசாங்கம் இல்லை என்று எப்ப சொல்லலாம் என்றால் நீங்கள் ஒரு நினைக்கிறோம் 25 அமைச்சர்களையோ 15 அமைச்சர்களில் 3 அமைச்சர்கள் 2 தமிழும் 2 முஸ்லீம் அமைச்சர்களையும் போட்டிருந்தா நான் ஏற்றுக்கொள்வேன், அது பிரச்சனை இல்லை. ஜாழ்ப்பாணத்தில் 4 பேர் இருக்கிறோம், நீங்க இருக்கிறீங்க. அதுல ஏன் பவானந்தராயசருக்கு ஒரு எம்பி ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கல? ஏன் பவானந்தராயசருக்கு 7 ஆண்டு சொல்றீங்களா நீங்கள் ஒன்றை செய்யலாம்? அப்போ ஏன் அவரை நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் இடம் நிறுத்தினீங்க? ஏன்னா உங்களுக்கு ஓட் வேணும். ஜாழ்ப்பாண மக்கள் அவருடைய வைத்தியசாலை டிப்யூட்டி டைரக்டர் என்ற போஸ்ட்டுக்காக போடுவார்கள் என்ற உங்களுடைய கணிப்பு தெளிவாக தான் இருந்தது. ஆனால் பவானந்தராய யாருன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது, வைத்தியர் பவானந்தராய யாருன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. அதான் உண்மை. தம்பி இளங்குமரனை பார்ப்போம். இளங்குமரனுடைய தகமைகளை பற்றி நான் கதைக்கல, யாரையுமே குறைக்கவும் இல்லை. கெப்பாசிட்டி தமிழ் மக்களுக்குடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற கல் பிடிப்பதல்ல கெப்பாசிட்டி, அது கூட வடிவ வளையும் கொள்ளும். கல் பிடிப்பது மணல் பிடிப்பதெல்லாம் போலீஸ்காரன்ட்ட வேலை. தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை கதைத்து இப்போ பட்டதாரி இளைஞர்கள் வந்து ஒரு பட்டதாரி பட்டம் பெறாத ஒருவரிடம் போய் எப்படி தன்னுடைய குறைகளை சொல்லி அழுவது? எனக்கு ஒரு சின்ன கவலை என்னென்றால் பல்லு வலியும் ஏதோ வலியும் அவனுக்கு வந்தால் மட்டும்தான் தெரியுமென்னு சொல்வார்கள். ஸோ ஒரு வலிக்குமே தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நாங்கள் எல்லாம் செய்வோம் என்பது அல்ல ஒரு எம்பியினுடைய பதில். நான் ஒரு அரசாங்கத்தின் பிரதிபலிக்கிற எம்பியாக இருந்தால் அவர்களுடைய ஃபுல் டீட்டாக எடுத்திருப்பேன். ஆனால் இருந்தும் நான் எடுத்து வைத்திருக்கிறேன், அது சம்பந்தமாக கதைப்போம். 2வது, ஒரு பட்டதாரி எவ்வளவு கஷ்டப்படுறான், ஒரு பட்டதாரி எங்கெங்கே எல்லாம் போய் பிச்சை எடுக்கிறான், எங்கெங்கே கூலி வேலை செய்கிறான்ன்ற வழி 2005ஆம் ஆண்டு எக்ஸாம் எடுத்து போட்டு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸில் பிரதீபன் சயந்தன் அவர்களுடைய தம்பிக்கா அண்ணையா தம்பியோ தெரியுது, பிரதீபன் என்ற ஒரு ஆள் இருக்கிறார் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ். முதல் அவர் ஒர்க் பண்ணது செலிங்கோ இன்சூரன்ஸில். மெடிசின் எண்ட பண்ணினா பிறகும் அந்த இருக்கிற 1 வருஷத்துல போய் ஏதாவது உழைக்கோன் பண்ணுறதுக்காண்டி இன்சூரன்ஸுக்கு ப்ரீமியம் எடுக்கிறதுக்கு சேர்ந்தேன். எடுக்கிற ஒரு ஏஜெண்டா சேர்ந்த இவரோட மீட்டிங்களுக்கு போய் ஒரு ஜொப்பும் கேவலமான ஜொப் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு எல்லா ஜொப்பும் செய்து பார்க்கணும்னு ஆசை, ஒரு சில ஜொப்புகளை விட்டு உங்களுக்கு அது வடிவா விளங்கும். அது நாங்கள் செய்கிற ஜொப் இல்லை, ஆனால் எந்த டபுள் மீனிங்கும் இல்லை. சரி, இப்போ எனக்கு என்னென்றால் எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவர்களுக்காக இருக்கிற அண்ணா ரஜீவன் அவர்கள் தூர நோக்காக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற அளவுக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்குதான்னு கேட்டால் இல்லை. திட்டங்கள் இருக்கிறார்களும் மக்கள் நிராகரிச்சிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு பார்த்தா தெரியும், தெள்ள தெளிவாக மான் கட்சியை வந்து தெள்ள தெளிவாக நிராகரிச்சு நீங்கள் எலும்பையில் ஆளுக்கு நிராகரிச்சு. இப்போ தான் அவர்கள் அடி என்றால் பயங்கர அடி விழுந்துட்டோம். கிடங்குகளை விழுந்தா பிறகு மெல்ல மெல்ல மெல்லமாக அங்கே இருக்கிற வேர்களில் நான் கஷ்டப்பட்டு உண்டின வேர்களில் பிடிச்சு பார்க்க மேலே வந்து சரி வரையில். ஆனால் அது பிரச்சனை இல்லை, அதில் பற்றி கதைக்கவும் தேவையில்லை. ஏனென்றால் என்னுடைய வழி தனி ஒருவனாகத்தான் இந்த சாவச்சேரி போராட்டத்தை தனி ஒருவனாகத்தான் ஆரம்பிச்சினான். சரி, பிரச்சனைக்கு வருவோம். நான் மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய உறுதி, என்னுடைய தமிழ் இனத்திற்கு ராமநாத நச்சுனாவால் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய உறுதி, யாழ்ப்பாணம்
தனித்துவமான ஒரு பிரதேசம். முல்லைத்தீவு கண்டு அதுக்கு ஒரு தனித்துவமான பிரதேசம் இருக்கு, பேர் இருக்குது, மன்னாருக்கு இருக்கு. தமிழ் பேசும் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. அந்த தனித்துவத்தை இழக்கிறதுக்கு யாரும் தயாராக. கண்டி சிட்டி சென்டரை யாராவது 6ஆம் விக்ரமவாகு சிட்டி சென்டர் மாற்றுவார்களாக இருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கலாச்சார மையத்தை அதுவும் தெளிவாக சொல்கிறோம், அது ஒரு கலாச்சார மையம் உண்டு. அல்லது பண்பாடு கலாச்சாரம். பண்பாடு என்றா என்ன, விழுமியம் என்றா என்ன, கலாச்சாரம் என்றா என்ன, ஒரு பண்பாடு சம்பந்தமாக நாங்கள் ஏதாவது அறிவுகள் வைத்திருக்கிறோமா? நாங்கள் ஒரு அமைச்சராக வரைக்கும் எம்பியாக வரைக்கும் நாங்கள் பலதரப்பட்ட அறிவுகள் எடுத்துக்கொள்ளணும். எனக்கு தெரியாத விடயங்களை எத்தனையோ பேரிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறேன். கிட்டத்தட்ட கூட ஹர்ஷடி சில்வா அவர்களிடம் போய் கணக்கு டவுட்களை கேட்டு நான் தெரிந்து கொண்டேன். என்னோட கதைப்பதில் இருந்து மறைத்து டாக்டர் ஹர்ஷடி சில்வா நான் உங்களோட கதைக்கலாமான்னு கேட்டு சில விஷயங்களை தெரிந்து. இன்று பாராளுமன்ற அறைவில் போது அங்கே ஒரு முஸ்லீம் அண்ணா ஒரு தான் இருந்தார். என்னுடைய பேர் சொல்ல விரும்பவில்லை. என்னை அவர் கூட்டிக் கொண்டு போன விதம், கதைத்த விஷம் விதம், அங்கே இருக்கிற புத்தகங்கள் எடுத்து தந்த விதம், நீங்கள் என்ன வேணுமென்றால் அந்த சில பேர் இனம் மதம் மொழி தாண்டியும் ஒரு சில பேர்ட்ட மனசில் ஆழமாக போயிடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய முக புத்தகங்களில் கூட கன நேரங்களில் கமெண்ட்டுகள் முஸ்லீம்களுடைய பெயர்களை வாரது. ஆனால் ஒரு சமூகத்தில் கோபப்படாமல் இருக்கிறதுக்குரிய முக்கியமான காரணம் இந்த லைப்ரரியில் இருக்கிற இந்த அண்ணா மாதிரியான லைப்ரரி பொறுப்பு ஒரு முஸ்லீம் அண்ணா அவரால். அண்ணா எனக்கு அந்த அக்டை பற்றி தெரியல, படிப்பிக்கிறீங்களா? தப்பான ஒரு சிங்கள ஒரு ஆளை கூப்பிட்டு விட்டார், டாக்டருக்கு நீங்கள் எங்களுடைய ஆக்டுகள் அதுகள் இதை சம்பந்தம் முக்கியமான. இப்போ நான் வீட்டை ரங்கின்னு பார்க்குறேன். இப்போ அவ்வளோ பிடிஎஃப்ல வந்திருக்கு சகலம். அந்த அது எவர் செய்ய அவர் சொல்லிக்கலாம், நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட் எழுதிட்டாங்க. நான் அதுதான் எங்களுடைய யாழ்ப்பாணம் தாக்கல் செய்கிறவே இல்லை. நான் முஸ்லீம்களை தூக்கி பிடிக்கிறதாலேயோ தமிழ் மக்களை குறைச்சி எங்களுடைய யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது தமிழாக்கள் செய்கிற வேலை என்றால் அதில் பெருமாறான ஒரு கேட்டால் நான் நீங்கள் ரிக்வஸ்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, நான் பார்க்குறேன். அந்த ரிக்வஸ்ட்டை வச்சிருப்பினா இன்னன்ற இடத்துல மேசையில் அது அவுட்டுக்கு போய்க்கலாம். அந்த சில நேரம் ரிக்வஸ்ட் கொடுத்தா சேர்த்து போய் நான் இப்போ கார் ரிப்பாடி போட்டு மேல் மாடியில் இருந்தோண்டு ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் அவ்வளோவுமே வந்திருக்குது. நான் கேட்டு அவ்வளோவுமே வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு. அது என்னென்றால் இனம் மதம் மொழி ஒரு பிரச்சனையே இல்லை. நான் முஸ்லீம் மக்களுடைய பள்ளிகளை கூட திருத்துறதுக்கும் எல்லாத்துக்குமே நான் பாடுபடுவேன். ஏனென்றால் அது அவர்களுடைய கலாச்சாரத்தை அவர்கள் பின்பற்ற வேண்டும். முஸ்லீம் மக்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை எங்களுக்கு திணிக்க வழிகிட்டால் தான் பிள்ளை. தமிழனுடைய வேட்டியை முஸ்லீமை பிடிச்சு வேட்டியை கட்டி நீ வேட்டியோட போட மாட்டா தான் பிள்ளை. நீ வா மச்சான் ஒரு நாளைக்கு எங்களோட வேட்டியை கட்டி நான் வாரணுன்ற குர்ஆனை ஓதுறேன் சொல்றது தான் ஒரு மத ஒற்றுமை. அந்த மத ஒற்றுமை எப்போ வருமென்று சொன்னால் எங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரம் ஒரு புரிந்துணர்வு வந்தால் ஒரு கொமெண்ட் பண்ணுறதாலேயோ சஜித்தின் கதிரையோட நான் இருந்துட்டாலேயோ டெய்லி திட்டுறதால அந்த மத ஒற்றுமை ராசா ஒரு நாளுமே வராது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்ல தெரிஞ்ச தமிழன் நான். அதில் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வேண்டாம். இதே நான் திருமுறை திருமந்திரம் திருவம்பாவை விடிய செவ்வாய்க்கிழமை இப்போ வருது சிவராத்திரி விடிய காலம் பனிக்குளிர்களை மணி அடிச்சு கொண்டு சங்கூதி கொண்டு போனால் தான் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் திருக்குர்ஆனையும் படித்திருக்கிறேன், பைபிளையும் படித்திருக்கிறேன். இப்போ கூட ஆஷ் ஃப்ரைடே நீங்கள் கூட்டின்னு போக போறீங்கன்னு சொன்னால் நான் பாரு நான் இயேசுவாக கதாபாத்திரம் ஏற்று நடத்தி கொண்ட காலங்களும் இருக்குது பள்ளிக்கூடங்களில். சரி, திருமறை கலாமன்றம் ஒன்று இருக்கிறது, போய் பார்க்கலாம். பழைய திருமறை கலாமத்தில் என்னுடைய நண்பன் டெனிஷியஸ் கனியூட் அரவிந்தராஜோட நான் போய் அங்கே எத்தனையோ விடயங்களில் அவரோட சேர்ந்து கதைத்து, அதை விட என்னுடைய முஸ்லீம் ஃப்ரெண்ட், அதோட என்னோட குழந்தை பிள்ளையில என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் டெனியூஸ் கனியூட் அரவிந்தராஜ் ஒரு கிறிஸ்டியன். இப்போ நான் கதைக்கிறீங்களா, அது வேறு பிரச்சனை. ரெண்டாவது துஷாரான்னு சொல்லி என்னுடைய முன்வீட்டு பிள்ளை, சேம் ஏஜ் ஒண்டா நான் நினைக்கிறேன், ஒரே ஏஜ். அவர் 2 பேரும் கிறிஸ்டியன்ஸ், நான் ஹிந்து. ஆனால் என்னுடைய பாலிய தோழர்கள் இன்று வரைக்கும் தோழர்கள் கேட்டால் அவங்க வாழ்க்கையில் மறக்கலாம். ஆனால் கிறிஸ்டியன்ஸ். யாழ்ப்பாணம் பெரியவளால் பிறந்த என்னுடைய சொந்தக்காரரும் கூட. அதான் பிரச்சனை. இனம் மதம் மொழிக்குள்ள அரசியலை கொண்டு வந்து யாராவது பூத்த வெளிக்கிட்டால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடும். எங்களோட சந்திரசேகர் அண்ணாவோட இந்த பிரச்சனையை பற்றி அதுதான் நான் கதைக்கிறேன். இதுலேயும் ஒன்றை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு விடயம் ஒன்று நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் என்னென்றால், என்னுடைய வாக்குறுதி, தெளிவான வாக்குறுதி, இந்த முறை வடக்கு என்ன குத்தி முடிஞ்சு எந்த பெரிய போட் போட்டாலும் வடக்கு மாகாண சபை தேர்தல் முடிந்து பதவிகளை ஏற்றுக்கொண்டு ஒரு சில நாட்களில் தெளிவாக இந்த வீடியோ எடுத்து வைங்க. அந்த கலாச்சார நிலையம் யாழ்ப்பாண தமிழர் கலாச்சார நிலையம் என்று மாற்றாட்டி
அல்லது தமிழர் கலாச்சார நிலையம் வந்து மாத்தாட்டி யாழ்ப்பாணம் உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனையா இருக்கா ஏன் கிளிநொச்சி முள்ளிவெல்லாம் கிளிநொச்சியிலையும் திருப்பி ஒரு கலாச்சார மையத்தை கட்டுவோம், முல்லைத்தீவுலையும் கட்டுவோம், முல்லைத்தீவுல கட்டுவோம். முல்லைத்தீவு கலாச்சாரம் அது அந்தந்த இடத்தின் சிறப்பாக அது பிரதிபலிக்கும். முல்லைத்தீவுல வட்டுவாகல எங்களுடைய ஞாபகங்களை இருக்கிறதுக்கு ஒரு இதில் கட்டுறதுக்கு ஏதோ ஒன்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். எங்களோட பஞ்சலிங்கம் எம்பி 5000 ஓட்டு எடுத்து வந்த அந்த அண்ணா வந்து ஏதோ சொல்லியிருக்கிறார், ஏதோ வாகல் பாலத்தை கட்டித்தாருன்னு சொல்லிட்டு நல்ல விஷயம். அப்படி தான் அடிபட்டு எடுக்கும். கட்டித்தந்தால் சந்தோஷம். அல்லது அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் அது பற்றி எனக்கு தெரியும். யாழ் மன்னர் யாழ் ஏன் யாழ் என்றால் அது என்னுடைய ரத்தத்தில் இருந்தது. யாராலையும் மாட்டேன். நான் யாழ்ப்பாண தமிழன். எங்கே போனாலும் அமெரிக்காவில் இருந்தால் சாய்களையும் ஒவ்வொரு தமிழனும் என்ன சொன்னால் யாழ்ப்பாணம் தான். நான் மன்னரா, நான் மட்டக்களப்பு, நான் முல்லைத்தீவு, நான் அம்பார தமிழன், மட்டக்களப்பு தமிழன். அந்த இன உணர்வு தான் பிறந்த மண்ணென்ற வாசம் அதைத்தான் ஒவ்வொருவரும் கேட்கிறார்கள். ஏன் அதை திருவள்ளுவர் என்று மாற்றினீங்க? அதுக்குரிய அடிப்படை என்னென்றால், என்னோட கோவிக்கக்கூடாது மதிப்புரிய அமைச்சர் சந்திரசேகர் அவர்களே, இந்திய அரசாங்கத்துக்கு பொறுத்த வரைக்கும் இப்போது பெரிய தலையடியாக இருக்கிறது இந்த என்பிபியினுடைய அரசாங்கம். அதான் உண்மை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இவ்வளவு என்பிபி அரசாங்கம் குத்தி முறியல் என்றால் நீங்கள் என்னதான் சொல்லி, இப்போ சில நேரங்களில் பார்த்தா தெரியும், எங்களுடைய பிமல் ரத்நாயகவாக இருக்கட்டும் அல்லது ஹரணி அமரசூர் யாழ்ப்பாணத்தை கூட நாங்கள் பிடிச்சிருக்கோம். யாழ்ப்பாணத்தை பிடிக்கலை. முந்தியும் டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களும் அங்கஜன் அவர்களும் அதை விட கார்நகரில் இருந்து மகேஸ்வரன் ஐயா அவர்களும் எல்லாருமே அரசாங்கம் சார்ந்த எம்பி தான். இப்போ அரசாங்கத்துக்கு மாறி விழுந்திருக்கொழிய தமிழனாகவே இருக்கிறான். அதோட என்ன ஒன்றா சொல்கிறேன், நாங்கள் மக்களால் அதிகம் விரிக்கப்பட்ட 159 எம்பி என்று சொல்லி சில நேரம் என்பிபி அரசாங்கம் சொல்லிக்கொள்ளும். ஆனால் அதில் எனக்கு என்ன கவலை என்னென்றால், இதே மஹிந்த கோட்டபாய ராஜபக்ச 69 லட்சத்தி சொச்சம் விழுந்தது. எங்களுடைய அனுரகுமார நாயகத்துக்கு 68 சொச்சம் தான் விழுந்திருக்கு, லட்சம் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள் மக்கள். அது என்னத்தை அதை தெளிவாக சொல்லுது என்றால், உங்களுக்கு அது வடிவாக விளங்க வேணும். மக்களுடைய ஆணைகள் வந்து மாறவில்லை. நாங்கள் ஒரு பெரிய ஒரு அலையண்டு நினச்சி கொண்டிருக்கிறோம். அந்த பழைய ஊழல் அரசியல்வாதிகளை வெளியேற்றி இருக்கிறது. ஜாழ் கனவு பால் அப்படியானதுல வெளியேற்றி இருக்கிற மக்கள் சமூகம் வந்து நல்ல யாழ்ப்பாண தமிழன் மண்டை கூடினவன்டா அவங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் அந்த 2 பேரையும் வெளியே வெட்டி அனுப்பிட்டு, என்னோட குதிரைன்னு சொல்லி தைய டிவியாரையை பற்றி ஒரு ஆள் செய்வார், அவரையும் வெட்டி அனுப்பிட்டு புதுசாக போட்டு கொடுத்துருக்கு. தம்பி 5 வருஷம் தரலாம், இருங்க பாருங்க என்ன செய்றீங்க. இந்த 5 வருஷத்துல யாழ்ப்பாண தமிழன் யோசிச்சு வடிவா முடிவெடுப்பான். இது அர்ச்சுனாவை இருக்கிறதா அல்லது என்பிபி அரசாங்கத்திலேயே முழுக்க கொடுக்கிறதா கணக்க வேண்டாம். இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் திட்ட தெளிவான பதில் வரும். யாழ்ப்பாண தமிழன்டா யாரு எப்பண்டா நீங்க இந்த யாழ்ப்பாண தமிழர் யாழ்ப்பாண திருவள்ளுவர் வேண்டாம். ஏன் அப்ப திருஞான சம்பந்தர் வைக்கலாது, ஏன் நாவலர் வைக்கலாது, ஏன் அப்பர் வைக்கலாது, ஏன் சுந்தரன் வைக்கல, அப்படி அதுலயே வேண்டாம். நாங்கள் இது ஜாழ்ப்பாணம் நாங்கள் தமிழர்கள் வாழ்கிறபடும் ஜாழ்ப்பாணம் தமிழர் கலாச்சார மையம், எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பேர் 9ஆம் மாதம் 8ஆம் மாதம் தேர்தல் முடிய என்னுடைய முதல் வேலை, தேர்தல் விஞ்ஞாபனத்தின் முதல் வேலை, யார் குத்தி முறிஞ்சாலும் மாத்திரன், அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். என்னுடைய தமிழையும் என்னுடைய இனத்தையும் நான் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. உங்களுக்கு வடிவாகவே தெரியும், எனக்கு நல்லா சிங்களம் கதைக்க தெரியும். இட் டசன்ட் மீன், அதுக்கு அர்த்தம் நான் சிங்களமாக மாற போறேன் இல்லை. என்னுடைய என்னை அடக்கின இனத்தின் மொழியை படிச்சாதான் அவனை அந்த மொழியாலேயே திருப்பி அடக்கலாம். அதுதான் வரலாறு. உங்களுக்கு வடிவா சொல்றேன். ஒரு எதிரின்ற மொழியை எப்ப நீங்கள் சரளமா கதைக்கிறீங்களோ அன்றைக்கு தான் அவன் என்ன கதைக்கிறான்ன்றதை பற்றி கவலைப்படாம கேட்டுக்கொண்டிருக்கலாம். இதே அவன் கதைக்கிறது விளங்காட்டி என்ன செய்வீங்கன்னு சொன்னா அவங்களுடைய கேப். நாங்கள் சிங்கள மக்களை எதிரியா பார்க்கிறோமான்னு கேட்டா இல்லை. ஆனா அமத்தேக்கு இல்லை. இப்போ வேற சொல்லுவார் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து நீ அப்பையோட ஜாதிவாதி பேதம் என்ன என்றால் ஏன் நீங்கள் ஒரு தமிழருக்கு ஒரு ஒழுங்கான அமைச்சு பதவியை கொடுக்கல, ஒரு யாழ்ப்பாண தமிழனுக்கோ ஒரு வடகிழக்கில் இருக்கிற, ஏன் மட்டக்களப்பில் இருக்கிற டிசிசி மீட்டிங் சேர்மனை வந்து திருவோணமலை கொடுத்துருக்கீங்க. அது வந்து நீங்கள் கொடுத்துட்டு நாங்கள் அதை சொல்றீங்க பிரதேசவாதம் உண்டு. அதான் பிரச்சனை. அதாவது இது எப்படி என்ன, நான் அடிப்பேன் ஆனா வலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீ எனக்கு எதிராக கத்துறேன் அர்த்தம் என்று கூட அடிச்சு கொண்டே இருப்பினோம். நாங்கள் வலிக்குதுன்னு சொல்லவே கூடாது. வலிக்குதுன்னு சொன்னா பாத்தியோ நான் உன்னை கத்த வேண்டாமன்றல சொன்னான், நீ தான் கத்துறாய், அடிக்கிறது பற்றி கதை இல்லை. அதே தான் இந்த அனுரா அரசாங்கம் செய்து காலத்தோட ஒரு நம்பிக்கை, பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. அனுராவுக்கு சப்போர்ட் பண்ணாலார் நான் தான். ஆனா தொடர்ந்து நடக்கிற வேலைகளாலையும் தொடர்ந்து நடக்கிற இந்த பிரச்சனைகளையும் பார்க்கல என்ன பொறுத்த வரைக்கும் நான் அது ஒரு பிழையான ஒரு வழிகாட்டியாக, ஒரு சமூகத்தின் வழிகாட்டியா 27,000 பேர் என்ன
ஓட் பண்ணி எடுத்திருக்கணும்டா நான் அந்த மக்களுடைய பிழையான உதாரணங்களாக பிழையான எதிர்காலத்துக்கு நான் வித்துடக்கூடாது அல்லது கோலிடக்கூடாது.